Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 12th கெமிஸ்ட்ரியோட ஆன்சர் கீ நம்ம என்ன சொல்கிறத பார்க்க போகிறோம். சரியா, அதாவது தெளிவாக நம்ம பார்த்துடலாம். பார்ட் ஏக்கு என்ன, பார்ட் பிக்கு என்ன, அதே மாதிரி டைப் ஏ கொஸ்டினுக்கு என்ன ஒன்வேர்டு, டைப் பிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரியா, இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3க்கு ஆப்ஷன் சி, அதாவது 4த்துக்கு ஆப்ஷன் ஏ, 5த்துக்கு ஆப்ஷன் சி, 6த்துக்கு ஆப்ஷன் ஏ, 7த்துக்கு ஆப்ஷன் சி, 8த்துக்கு ஆப்ஷன் ஏ, 9த்துக்கு ஆப்ஷன் சி, 10த்துக்கு ஆப்ஷன் சி, 11த்துக்கு ஆப்ஷன் பி. சரியா, 12த்துக்கு ஆப்ஷன் ஏ, 13க்கு ஆப்ஷன் ஏ, 14க்கு ஆப்ஷன் சி, 15க்கு ஆப்ஷன் ஏ. சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது வரைக்கும் ஒன் வேர்ட்ஸுக்கு எந்த வித கிரேஸ் மார்க்கு என்னாச்சு பார்த்தா அப்டேட் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரியா, 2 மார்க் கொஸ்டின்ஸுக்கு இந்த தடவை சூப்பராக, அதாவது எப்படி ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் வந்து பிரிச்சுருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பிரிச்சே கொடுத்துருக்காங்க. அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வெளியிட்ட ஆன்சர் கீ மாதிரி எந்த வருஷமே நமக்கு வந்து ஒரு தெளிவான ஆன்சர் கீ வந்து இது மாதிரி வெளியிடவே இல்லை. சரியா, இந்த இடையில, அதாவது ஆன்சர்ஸ் அப்படிங்கிற காலத்தில் இடையில 1 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கீ வந்து இது வரைக்கும் நம்ம வெளியிடவே இல்லை. சரியா, அதனால் சூப்பராக இந்த வருஷம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ 22 கொஸ்டின் வந்து பாருங்கள், எப்படி தெளிவாக எதை எழுதுனா கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க், எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்லி எழுதுனீங்க அப்படின்னா 1 மார்க். அதாவது இது எல்லாமே ஸ்டாஃப் வந்து பார்த்து எப்பயுமே மார்க் வந்து போடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சர் கீழே தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து 3 மார்க் கொஸ்டின் வந்து பார்க்குறீங்க. 3 மார்க்ஸுக்கு எப்படி வந்து ஸ்டெப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து இந்த மார்க் ஸ்ப்ளிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸ் வரைக்கும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வருஷம் நமக்கு வந்து கோர் பேப்பருக்கு, அதாவது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கே நமக்கு என்னாச்சு பார்த்தா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 3 மார்க்குக்கு எந்த வித கிரேஸ் மார்க்கும் இல்லை. 3 மார்க்கோட கம்பல்சரிக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 450 செகண்ட்ஸ். சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது 5 மார்க்ஸ். சரியா, 5 மார்க்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஸ்டெப் மார்க்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, எப்படி வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப், அதாவது பொட்டாசியம், அது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து வித்தவுட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அன்பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருந்தாலும் 1.5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால் சூப்பராக என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்சர் கீ வந்து தெளிவாக நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 35th கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெர்னஸ் தியரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் டயக்ராம் மட்டும் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா, ஒன்லி டயக்ராம் மட்டும் நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னாவே 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ரிலவெண்ட் ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, அதாவது 36ல் பிக்கு வந்து ரிலவெண்ட் ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னாவே 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு வந்து இந்த ஆன்சர் கீ வந்து ரொம்பவே வந்து மாணவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டாக என்னாச்சு பார்த்தா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கீ வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். சரியா, அதனால் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.